பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது லைக் வெரி வெரி குட். எல்லாரும் கண்டிப்பா வந்து படத்தை பார்க்கணும். கம்பேக் இந்த கம்பேக் தான் நான் எல்லாரும் எதிர்பார்த்தே இருந்தேன். இந்த கம்பேக் வந்து ஹிட் ஆகும், பிளாக் பஸ்டர் ஆகும், ரொம்ப ரீச் ஆகும். சிம்ரன் மேமோட ஆக்டிங், சிம்ரன் மேம் பிரசன்னா மேம் கூட இட் வாஸ் சோ நைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்தகன் நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன் டைம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எனக்கு சிம்ரன் மேம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து ஒன் டைம் பார்த்துட்டு போகலாம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கும், அதனால் இவங்க இந்த கேரக்டரும் பிடிச்சிருந்தது. பிரசாந்த் சாரும் நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டரில் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, ஸோ இவங்க இதை பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது பிரதர், சூப்பராக இருக்குது. அதான் பிரசாந்த் சாரோட ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிரசாந்த் சார் வந்து எல்லாருக்கும் 90s பிடிக்காத ஆளே இல்லை. ஏன்னா விஜய் அஜித் சார் இருக்கும்போது இவர் வந்து ஒரு ரூல் பண்ணியிருந்த ஒரு பெரிய நடிகர். அவரை பிடிக்காத ஆளே இல்லை. இப்போ வந்திருக்காரு, அவருக்காக நிறைய பேர் வந்து படம் பார்த்தாங்க. அவரும் வந்தார், ஸ்க்ரீனுக்கு வந்தார். அவர் கூட சேர்ந்து படம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதில் இவரை பார்க்கும்போது இவருக்கு இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அவர் பண்ணியிருந்தா அவர் எப்படி பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா தான் தெரியும். படம் பிரசாந்த் இதே மாதிரி ஆக்டிங் பண்ணால் நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். அவங்க அது எப்படி இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறது தானே. நான் எனக்கு பிடிச்சிருந்தது, இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கல எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பார்த்தேன். ஓகேண்ணா, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, பட் ஓகே, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இந்த போர் அடிக்காமல் கொஞ்சம் போகணும் அப்படின்னா வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே தான். நிறைய ஃப்ளாப் படம்லாம் பார்த்துருப்போம், ஓகேலாம் இருந்திருக்கும். இது ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கலாம், அவ்வளோதான். எனக்கு அந்த படமே பிடிச்சிருந்தது. எல்லாமே அந்த படத்தில் இருக்க ஒரு சீனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து எல்லா சீனையும் அது நல்லா பார்த்தேன். பிகாஸ் இட் வாஸ் வெரி லைக் என்ன த்ரில்லராக இருந்துச்சு. அப்புறம் மர்டராக, மிஸ்ட்ரியா, அதுக்கப்புறம் ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு அந்த படத்தில். அதான் அது கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் அந்த படத்தை. கொஞ்சம் நம்மளுக்கே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த சீன் வந்து நெக்ஸ்ட் சீன் தான் வரும்னு. ஆனால் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓகே மேம். சார் அவர் இன்றைக்கும் சொல்கிறேன், அவருக்கு ஃபேன் பேஸ் இன்னும் இருக்கிறாங்க சார். அவர் மேபி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாரு தவிர ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் இப்பயும் ஸ்க்ரீனில் எப்போ வருவாருன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சாங்ஸ் அதிகமாக சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரியல. படத்தில் சாங்ஸ் அதிகமாக நிறைய இருக்கு. அப்படி நான் பார்த்து தெரியும். எனக்கு தெரியும், நான் லேட்டாக தான் வர வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கப்புறம் 3 சாங்ஸ் வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, அது பெருசாக தெரியல, சாங் தான் போதுன்னா தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இதுலேயும் அவர் ரொம்ப ஆக்ஷன்லாம் அவருக்கு கொடுக்கலையே. ஒரு மாதிரி நார்மல் கேரக்டர். இப்போ நார்மலான மனுஷன் கண்ணு தெரியலனா எப்படி பண்ணுவான்ற மாதிரி, தெரிஞ்சவன் கண்ணு தெரியாததுக்கப்புறம் எப்படி தடுமாறுவான்றதுலாம் காமிச்சாங்க. பட் ஆனால் இது ட்விஸ்ட்டு தான், அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. நல்லா இருந்துச்சு. ஓகே, அவரது நல்லா இருந்துச்சு. அது புதுசாக இருந்துச்சு. அவர் எப்போவுமே ஒரு மாதிரி கூலாக, ஒரு மாதிரி ஒரு போல்டான கேரக்டராக காட்டுவாங்க. இல்லை லைட்டாக பயந்த மாதிரிலாம் காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு. அவரது பார்க்கும்போது கூட எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அவரோட ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது. எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியல. நான் மெசேஜ் அதில் கன்வே பண்ணுவேன் எனக்கு தெரியல. பட் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஒரு 2 hours நல்லா ஒரு நல்ல மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். நான் ஃபீல் குட் மூவினே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அடிக்கலாங்க ஒரு என்ன நம்ம அதாவது தலைவர் லோகேஷ் கனகராஜிட்டெலாம் மாட்டினார்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவருனாங்க செம்ம பர்ஃபார்மருங்க பிரசாந்த் சார். எல்லாருமே எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் சார் நல்லா பண்ணியிருக்கிறாங்க சார். அது படத்தோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பேக் போன் மாதிரி நம்மளுக்கு மியூசிக் நல்லா பண்ணியிருக்குது சார். வனிதாவும் நினச்சேன், அவங்க காமெடியும் அவங்க நச்ச சீனும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி ஒரு சில சீன்லாம் இருந்தது. அவங்களும் கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. இல்லை படம் ஃபுல்லாக இல்லை, அப்படியே போகுது ட்விஸ்ட்டு, அப்படியே போவோம். திடீர்னு பார்த்தா அந்த சீரியஸாக போகிறதுலேயே காமெடி இருக்கும். படம் சூப்பராக எடுத்துருக்குறாங்க சார். நல்ல போர் அடிக்கலை. 100% படம் அவங்களோட 100% எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கம்பேக்னே சொல்லலாம். பிரசன்னா சார் நல்லா நடிச்சு. யோகி பாபு, அதுக்கப்புறம் நம்ம ஊர்வசி மேம், கேஸ் இவங்க காம்போவும் ஒன்று பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அந்த காமெடியில் நல்லா ஒர்க் அவுட் ஆகி அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அம்மா கார்த்தி சார் வந்திருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆக்டிங்கு. சாங்ஸாக சூப்பராக இருக்குது. அதிகமாக சாங்ஸ் சின்னது தான், சீனாக வருது, சூப்பராக இருக்குது சாங்ஸ்லாம். அவர் நடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மாசாக போயிருக்கும் சார். ஆனால் படம் வந்து 2 பேரும் இவரோட இது கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கிறது சார். இல்லை சார், லைன் சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸே போயிடும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம ஒன்லைனில் சொல்லிடலாம். பட் தேட்டரில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சார். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் படம். கண்டிப்பாக நல்லா இருக்கு.